வணக்கம். நான் உங்கள் போலீஸ் பப்ளிக் கனெக்டர் கருப்புசாமி. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக சிறப்பான ஒரு செயல் திட்டத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த விழிப்புணர்வு என்பது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தின் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது விழிப்புணர்வாக இது பதியப்படுகிறது. தூய்மை பணியாளர்களின் நிலை, அவர்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய பணி என்பது தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஒரு உன்னதமான பணியாக இருக்கிறது. இந்த பணியில இந்த சமூகத்தினர் கொடுக்கக்கூடிய தொடர் இன்னல்கள் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை அவர்களுக்கு அந்த பணி செய்ய விடாமல் தடுக்குகிறது. இதற்கு நாம் இந்த சமூகத்துல அவர்களுக்கு உதவி செய்வது எப்படி என்பதென்றால், குப்பைகளை நாம் போடுகிறோம். குப்பையை போடுகிற பொழுது குப்பை தொட்டியான அந்த குப்பை தொட்டியில் அந்த குப்பையை போடுவதில்லை. வாகனங்களில் செல்கிற பொழுது அதை தூக்கி எறிவதாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு கழனியிலோ அல்லது குட்டைகளிலோ ஏரிகளிலோ சென்று வண்டிகளில் போகும்போது விசிறடிப்பது, வீட்டு வெளியில் இருந்து தூக்கி எறிவது போன்ற அப்பட்டமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க கூடியது என்றாலும் கூட அது தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பணிச்சுமைகளின் ஒன்றாக இது கருதப்படுகிறது. அவர்களுக்கு நாம் உதவவில்லை என்றாலும் உபத்திரம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த பணிவான வேண்டுகோள். அவர்களை வழி நடத்துவது மிகவும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் வீட்டருகில் கதவுகளை தட்டி குப்பைகளை கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது நாத்தம் அடிக்கிறது, நீங்கள் சற்றே தூர நில்லுங்கள் என்று சொல்லுவது. அவர்கள் இல்லை என்றால் இந்த சமூகமே நாற்றங்களால் வீசி காற்றில் பரவும் என்று சொல்லி, இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு தூய்மை பணியாளர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆகையால் இந்த சமூகத்தில் உள்ள தோழமைகளே, போலீஸ் பப்ளிக் கனெக்டர் அமைப்பின் மூலமாக நாங்கள் உங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். தூய்மை பணியாளர்களை பணிவுடன் நடத்துங்கள். இன்று போல் எந்நாளும் பொன்னாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.